ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படியாக தான் இந்த வராகி அம்மாவும் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கேன். இப்போது உன் மனசில் எதை பற்றியும் எண்ணமும் யோசனையும் கவலையும் குழப்பமும் வேணாம். தேவையற்ற எந்த விஷயங்களையும் பற்றி நினைக்காம மனசை சுத்தமாக தூய்மையாக நீ வச்சுக்கும்போது இன்னும் உன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும். எந்த காரணம் கொண்டும் உன் எண்ணத்தில் தீமைகளும் தீய எண்ணங்களும் வராமல் நீ பார்த்துக்கணும். உனக்கு தேவையானதை எல்லாம் செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன் அல்லவா. இனிமே நீ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக மட்டுமே இருப்பதைத்தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை வணங்க வணங்க என்னை தொடர்ந்து வழிபடக்கூடிய உன் வாழ்க்கையில் வளர்ச்சி நிச்சயமாக வந்தே தீரும். அது மட்டுமல்ல, உனக்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்து உன் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வந்துட்டேன். இனிமே என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளையும் உன் ஜாதகத்தில் இருந்த கோளாறுகளையும் நேரம் சரியில்லை, அது சரியில்லை, தலைவிதி சரியில்லைன்னு அடுத்தவங்க ஆளாளுக்கு சொன்ன எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சு ஒரே கேள்வியும் அழுகையும் குழப்பமுமாக நீ இருந்ததெல்லாம் போதும். இப்போது இந்த நிமிஷமே முழுசாக என்னை நம்பி ஓடிவா. வராகியம்மா என்னை காப்பாத்துன்னு நீ என்னை முழுசாக நம்பி வேண்டிக்கிட்டீனா இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றிடுவேன். நான் உன்னை கைவிட்டுட்டேன், உனக்காக எதுவும் செய்யலைன்னு நினச்சிதானே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு எதை எப்போ செய்யணும்னு தெரிஞ்சுதான் உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு நீ வருத்தப்படும் விஷயங்களை சரி செஞ்சு சந்தோஷத்தை தருவதற்காக நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன் மனசில் இருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு நீ இழந்ததை விட மிக பெருசாக உன் கைகளில் தரப்போகிறேன். எப்போ பார்த்தாலும் உன்னை விட்டு போனதையும் நீ இழந்ததையுமே பெருசாக நினச்சி கவலைப்படாத. நீ இழந்ததை விட பன்மடங்கான ஒன்றை இப்பொழுது நீ பெறப்போகிறாய். நம்பிக்கையோடு என்னை வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் எல்லா பொக்கிஷமும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எப்போதும் என்னை மனசார நினச்சினா உன் வாழ்க்கை பாதை சிறப்பாய் செம்மையாய் செழுமையாய் இருக்கும்படி அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன்னுடைய இப்போதைய சூழ்நிலை நிச்சயமாக மாறத்தான் போகுது. இன்னும் சற்று நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத வகையில் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ கவலைப்பட்டதையும் புலம்பிக்கிட்டு இருந்ததையும் பொறுமையாக கேட்ட ஒரு தாயாகிய இந்த வராகியம்மா இப்போது நீ சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு அனைத்தையும் அழகாக நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் நீ கஷ்டப்படவே கூடாது என் செல்லமே. அனைத்தையும் உனக்காக சிறப்பாக நடத்தி முடிக்க நான் வந்த பிறகு இனிமே உனக்கு எதை பற்றின கவலையும் இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் வராகியம்மா பார்த்துக்குவான்னு பாரத்தை ஏன் மேலே போட்டுடு. நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை மட்டுமே செய்து முடிப்பேன். என்னையே மனசார நம்பி வணங்கி வழிகிற உன் வாழ்க்கையில் இனிமே நீ எதுக்காகவும் சோகமாக இருக்கக்கூடாது. உன் சோகத்தை எல்லாம் போக்கி சுகத்தை உன் வாழ்க்கையில் தர்றதுக்கு நான் வந்துட்டேன் அல்லவா. இனி எப்போதுமே என் வராகியம்மா தான் என் வாழ்க்கைக்கான முழு பொறுப்புன்னு என்னை முழுசாக நம்பு. நானும் உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்லதையும் நடத்தி முடிச்சிருவேன். இந்த வராகியம்மா வாக்கு கொடுத்தேன்னா ஒருபோதும் மீறமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இதோ நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி இனி எல்லா வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய விஷயங்களையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படி அனைத்தையும் செய்ய போகிறேன். உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யாரையாவது பார்க்கும்போது இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கே, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே நினச்சி யோசிக்கிற உன்னுடைய வருத்தமும் உன்னுடைய ஆதங்கமும் உன்னுடைய மன ஏக்கமும் எல்லாமே எனக்கு புரியுது.
அதுக்காக உடனே நீ அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்க வேண்டாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற மேலோட்டமான விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற 1000 சிக்கல்களும் பிரச்சனையும் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று நல்ல காசு வசதி பணம் இருப்பான், ஆனால் அவங்க உடம்புல ஆரோக்கியம் இருக்காது. அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கல்களும் பிரச்சனையும் இருக்கும். அப்படி இல்லாட்டி அவங்க வாழ்க்கையில் காசு பணமே வசதியே இல்லாமல் வறுமையெல்லாம் இருப்பாங்களா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நிறைய மன நிறைவும் திருப்தியும் சந்தோஷமும் சிரிப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்படி தான் ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதரும் இத்தனை காலமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஆசைப்படுறிய சில பேரை பார்த்து அவங்களோட வாழ்க்கையில் உள்ளே புகுந்து பார்த்தாதான் அவங்களுக்கு இருக்கிறது ஒன்றை விட எவ்வளவு பெரிய கஷ்டமும் சிக்கலும் பிரச்சனையுங்கிறது உனக்கு தெரியும். அவர்களோட ஒப்பிடும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கை எவ்வளவோ மேல்னு நீயே எனக்கு நன்றி சொல்லுவாய் என் செல்லமே. அதனால் எப்போதுமே யார் வாழ்க்கையுமே பார்த்து இவங்களை போல வாழ்க்கை நமக்கு அமையலையே நினைக்காத. ஏன்னா அவங்கவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் அவங்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்போதும் சும்மா தேவைக்கு மட்டும் ஓடி வர்ற உறவுகளை நீ சேர்த்துக்காம தேவையே நீதான்னு எப்போவுமே உன் மேலே அன்பா பாசமா அரவணைப்பா இருக்கக்கூடிய மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால் இனிமே நீ எந்த தடைகளையும் பிரச்சனைகளையும் நினச்சி மனசு வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிற நல்ல விஷயம் மூலமாக உனக்கான வாழ்க்கை உயரப்போகுது. உன் எண்ணம் போலவே, நீ நினச்சது போலவே, நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நான் நடத்தி தரப்போகிறேன். இருட்டிலிருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. எதெல்லாம் என்னுடையது என்னுடையது நீ நினச்சியோ அது எதுவுமே உன்னுடையது கிடையாதுங்கிறத இந்த உலகமும் காலமும் உனக்கு புரிய வைக்கும். நீ எதையுமே எனக்காக என்னுடையதுன்னு யோசிக்காம பொதுவாக யோசி. உனக்கு எது சரி வருமோ, உனக்கு எது நல்லதோ அதை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யாரோ ஒருத்தர் அப்பாவியாக இருக்காங்க, அவங்க ஏமாந்தவங்களா இருக்காங்கன்னு நம்ம ஏமாத்திட்டோம்னு யாரையும் ஏமாற்ற நினைக்காதே. யாரையும் ஏமாத்திட்டு அதுக்காக பெருமைப்படவும் வேண்டாம். ஏன்னா அப்பாவியான ஒருத்தரை ஏமாத்திட்டு யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏமாத்திட்டு இன்னொருத்தர் நீண்ட கால நிம்மதியாக நிரந்தர சந்தோஷமாக வாழ்ந்தார்னு இங்கு கதையே கிடையாது. யார் யாரை ஏமாற்றினாலும் அந்த ஏமாற்றப்பட்டவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரோ அதைவிட அதிகமான துக்கத்தையும் துயரத்தையும் ஏமாற்றியவர்கள் அவர்கள் வாழ்வில் அனுபவித்தே தீர்வார்கள். பல வருடங்களாக அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிச்ச சந்தோஷமும் சுகமும் சொகுசும் காசு பணமும் எல்லாமே நொடிப்பொழுதில் அவர்கள் இழப்பார்கள். அப்படி யாரை ஏமாத்தினாலும் ஒருத்தனை அவனோட பெரிய ஏமாத்துக்காரை வந்து ஏமாற்றி அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கத்தை அடைவார்கள் என்பதுதான் இந்த உலக நியதியாக இருக்கு. நீ யாரையும் ஒரு 10 ரூபாய்க்காக ஏமாத்தினாலும் நீ 100 ரூபாய்க்கு நஷ்டப்படுவாய். இதுதான் இந்த உலக நியதிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏமாற்ற வேணாம். யாராவது தெரியாமலே உன் கைகளில் கொஞ்சம் காசு அதிகமாக கூட்டி கொடுத்துட்டாலும் திரும்ப அவர்களுக்கு உரியதை அவர்களிடமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்மையான நேர்மையான உயர்வுள்ளம் கொண்ட பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. எனக்கு நல்லா தெரியும், நீ யார் காசுக்கும் ஆசைப்படுற பிள்ளை கிடையாது. ஆனால் யாராவது தெரியாமல் உன்னை கொடுத்துட்டாலோ அல்லது உனக்கே தெரியாமல் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிட்டாலோ சரின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக உன் மனசு அவ்வப்போது இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி யாராவது தெரியாமலே ஏமாந்து போனாலும் நீ யாரையும் ஏமாற்றாமல் அவர்களுக்கு உரியதை அவங்க கிட்ட ஒப்படைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கான அன்பையும் அறிவையும் அதிகமாக கொடுத்திருக்க இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் மட்டும் கொடுக்காமலா போயிடுவேன். நிச்சயமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் இன்பமான வாழ்க்கையும் உனக்கு கொடுத்து தோல்வியே உன்கிட்ட தோத்து போகிற அளவுக்கு மாபெரும் வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பேன். எப்போவுமே நீ ஜெயிக்க தான் போகிற,
அது நிச்சயமா நடக்க தான் போகுது. உன் பக்கம் நியாயம் இருக்கு, நீ செஞ்சது சரின்றத அடுத்தவங்க கிட்ட எடுத்து சொல்றதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா நீ என்னதான் எடுத்து பேசி மன்றாடி உன் பக்க நியாயத்தை எடுத்து சொன்னாலும் அவங்க வேணும்னே உன்னை புரிஞ்சுக்காம உன்னை அலட்சியப்படுத்துறாங்க, மட்டம் தட்டி பேசுறாங்க, அநியாயமா நடந்துக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதை விட அவர்களை விட்டு விலகுவதுதான் சரியாக இருக்கும் என் செல்லமே. நீ செஞ்சது சரியா இருந்தாலும் உன் பக்கம் நியாயமா இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு எதிர்த்தரப்புல உள்ளவர்களுக்கு காதுகள் இல்லை, மனசு இல்லைங்கிற போது என்ன செய்ய முடியும்? அதை அப்படியே விட்டுட்டீன்னா அவங்களுக்கு எந்த விதத்துல சொன்னா புரியுமோ அந்த விதத்துல இந்த வராகியம்மா நான் புரிய வைப்பேன். ஏன்னா உண்மையை நேர்மையை நீ ஒருத்தருக்கு நியாயமாக எடுத்து சொல்லி அவங்க புரிஞ்சுக்க மாட்டேறாங்கன்னு வம்பு பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் மூலமா எந்த கஷ்டத்தை கொடுத்து புரிய வைக்கணுன்றத நான் பார்த்துக்குவேன். அதை எனக்கு நல்லா செய்ய தெரியும் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு ஒரு தேவைனா அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக உன்னை தேடி வர்றாங்க, நீயும் உதவி செய்கிற. ஆனால் உனக்கு ஒரு தேவைன்னு நீ யாரையாவது தேடி போகும்போது யாருமே இல்லாமல் தனிமைப்படுத்தப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். யார் உனக்கு உதவி செய்யலைனாலும் உனக்காக ஆறுதலா அரவணைப்பா யார் வந்து நிற்கலைனாலும் இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன். நீ கவலைப்படாம நான் சொல்றத கேளு. வாழ்க்கையில குடும்பங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். எல்லா மனிதர்களுக்கும் குடும்ப வாழ்க்கை சரியா அமைஞ்சிட்டாலே இந்த உலக வாழ்க்கைங்கிறது சொர்க்கமாக இருக்கும். நான் பார்க்குற இந்த காலத்து கலியுக மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? துளியும் அவர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள மன பொருத்தமே இல்லை. மன வாழ்க்கைங்கிறது மரணத்தை விட கொடுமையானதா எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் சத்தமுமாவே இருக்கிறத பார்க்குறேன். நீ அப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிக்காம உன் குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து இன்பத்தையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என்